ஜி.வி. பிரகாஷ் கதையின் நாயகனாக நடித்த படம். மியூசிக் அவர் தான். மியூசிக் பிரமாதமா பண்ணியிருக்காரு. மியூசிக் சிறப்பா பண்ணியிருக்கார். படம் இப்படி ஒரு படத்துக்கே மிகப்பெரிய பலம் அந்த கதையின் கதாபாத்திரம். அதை ஏற்று நடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு முதல் முறையா அந்த மாதிரி ஆக்ஷனா ஒரு பவர்ஃபுல்லா ஒரு ஹீரோயின் அதாவது அந்த ஹீரோ அந்த மாதிரி ஜொலிக்கிறதுக்காக வர படம் இதுதான் நினைக்கிறேன். நிறைய படம் நடிச்சிட்டாரு. இந்த படம் பேர் சொல்லணும் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணியிருக்காரு. நல்லா தெரியுது, ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காரு. கதை நடக்கிற காலகட்டம் 1980s ஆரம்பிக்குது. அப்ப நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதாவது பிரிவு, மாநில பிரிவுல கேரளா டு தமிழ்நாடு பிரிவு ஒரு ஊர் மூணாறு, முக்கியமா கன்னியாகுமரி. இது நடந்தப்போ அங்க நடந்த விஷயம். அப்ப தேயிலை தோட்டத்துல பணியாளர்கள் அங்க வேலை செய்யறவங்க அந்த பேரண்ட்ஸ் படுற கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு என்னன்னா, பசங்க நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா அது எல்லாருமே சொல்ற விஷயம். அப்பத்துல எப்பவுமே கல்விதான் முக்கியம். உன்னை உயர்த்த உன் கல்விதான் உனக்கு உதவும். நீ நினைச்சதை செய்யலாம். கல்வி நல்லா படிச்சுட்டா ஓகே, அதுதான் கண்டென்ட் மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்பயே இந்த மாதிரி நம்ம பசங்க நல்லா படிச்சான்னு சொல்லுவாங்க. பசங்க எங்க இருப்பாங்கன்னா கிரவுண்ட்ல விளையாட்டு இருப்பாங்க. வேற என்ன ஹாஸ்டல் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அங்க ஹீரோ அப்பதான் காட்டுவாங்க. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் தான் ஒரு ஃபுட்பால் அடிச்சு கோல் படிக்கிற மாதிரி. அதுலயே ஒரு பாசிட்டிவா சென்டிமெண்டா காட்டுற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாரு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அப்புறம் அவங்க அம்மா ரொம்ப நேரமா கூப்பிடுறாங்க. மூட்டை அந்த தேயிலை பறிச்சு மூட்டையை சுமக்க முடியல, நீதான் கூட்டு தூக்கிட்டு வரணும் ஒரு குரல் அவரும் ஒரு நண்பரும் 2 பேரும் கிளம்பி போயிட்டு இவர் அவங்க அம்மா பாக்குறது, அவர் அவங்க அம்மா கிட்ட பார்க்கும்போது தூக்கிட்டு பணமே கிடைக்கல, ரொம்ப குறைவான தொகை. அப்போ அதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்றோன்னே, அவ்வளவுதான பிரச்சனை, நான் இன்னைக்கு எடை வெயிட் போடும்போது நான் அதிகமா காமிக்கிறேன்னு அதுக்கு ஒரு வித்தை பண்ணுவார். தண்ணியில் நினைச்சிட்டா வெயிட் அதிகமாயிடும் அப்படின்ற மாதிரி. சரி, ஏதோ ஒரு புதுசா சொல்ல போற, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனோம். அப்புறம் போட்டோடனே அங்கேயே விஷயம் வந்துருது. இவங்க 2 பேருக்கு கல்லூரியில சீட் கிடைச்சிருச்சு, போய் படிக்க போறாங்க. எங்கன்னா கேரளால இருக்கிற சித்தூர் ஊர்ல. அந்த கல்லூரி காட்டும் போதே ஒரு மிரட்டலான விஷயம் தான் காட்டுற மாதிரி வரும். 2 குரூப் அங்க இருப்பாங்க, முன்னாள் மாணவர்கள் மாதிரி, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் அரசியல் ஏதோ ஒரு பிரச்சனை, 2 பிரிவா பிரிஞ்சுட்டு அவங்க போடுற சண்டை. அப்ப இவங்க போனவுடனே அப்ப நடந்த விஷயம் ரொம்ப வருத்தமான விஷயம். தமிழர்களை அவர்கள் எந்த அளவுக்கு, அதாவது மாணவர்களை, குறிப்பா கல்லூரிக்கு வர மாணவர்களை எப்படி மட்டம் தட்டி வச்சாங்க, கட்டம் கட்டி வச்சாங்க, எல்லாம் டீச் பண்ணாங்கன்றத ரொம்ப மனசு நோக்குற மாதிரி நம்ம எல்லாம் வலிக்கும் இந்த காலத்துல பார்க்கும்போது. விழா நடந்ததான்னு அந்த மாதிரி கொடுக்குற ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்க கதையின் நாயகன் என்ன புரட்சி பண்றார், அவர் நண்பனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற முடிவு. அது போக அதே கல்லூரியில சீனியர் ஒரு மாணவி, அவங்க தமிழ்நாடு அந்த படிக்க போயிட்டு அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க, மேடையில் நடனம் ஆடுவாங்க. அது கூட பொறுத்துக்க முடியாம அங்க நடுற ஒரு அராஜகம். அவங்கள கரெக்டா இவங்க எலெக்ஷன் சேர்த்துப்பாரு. ஏன் எலெக்ஷன் சொல்ல வருதுன்னா, இத ஒரே வழி, நம்ம எலெக்ஷன்ல போராட்டி தனியா ஜெயிக்கணும். 2 பேருக்குள்ள நமக்கு ஒரு விஷயம் வரணும். அந்த நண்பனை அவர் எடுக்கிற முடிவு அந்த எப்படி நடக்குது என்ன அப்படிதான். அதுக்கு முன்னதான் இந்த கல்லூரியில சேர்ந்த உடனே ஜாலியா போகும். அப்பதான் கதையின் நாயகி அறிமுகம், மம்தா பைஜு. ஏற்கனவே நம்ம ஒரு படத்துல பார்த்து, பிரேமுலு படத்துல பார்த்து ரொம்ப பாராட்டணும். அழகுதான். அவங்க சிரிக்கிறது ஒவ்வொரு அழகு, ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு அழகு. அதிகமா வேலை இல்லை, 2-3 விஷயம் தான். முக்கியமா அவங்க தமிழ் பாட்டு பாட ஆசைப்பட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த அந்த விஷயம் அதுக்கப்புறம் வரல. அது ரொம்ப எனக்கு டவுட்டா இருந்தது. ஒரு பாட்டை பாடி ட்ரை பண்றேன், எனக்கு இதை கேட்டு நீ சொல்லுன்னுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் வரல. அப்போ ஒரு முக்கியமா இவங்க பயன்படுத்தி இசைஞானி இளையராஜா ஒரு பாடல்கள் தான் வழக்கம் போல. அதுதான் கூட பலம் கொடுக்குது. இவர் பஸ்ல காலேஜ் கிளம்பும் போதே இசைஞானி பாட்டு தான் வரும். சூப்பர் சாங் தான் அதுவும். பகலில் ஒரு அந்த படத்துல இருந்து அந்த கவியரசு கண்ணதாசன் வரிகள் கரெக்டா அந்த சூட் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி அதுவும் கரெக்டா ஷூட் ஆகுது. அவங்க டிராவலுக்கு ஒர்க் மலை இந்த டிராவல் பண்ணும்போது. அப்புறம் இவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு திறமையை காட்டோன்னே இவங்க நம்ம தமிழர் மாணவர்கள் கிண்டல் பண்ணுவோன்னு அவரு ஒரு ஸ்டேஜ்ல அந்த மேடையில கல்லூரியில கிளாஸ்ல போய் பாடும்போது அவரும் தமிழ் பாட்டு தான் பாடுவாரு. அதுக்கு தனியான கிளாப்ஸ். அவர் என்ன பாட்டு பாடுவாருன்னா, முள்ளுமுருகன் படத்துல செந்தாழம் போய். இதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காலகட்டத்துல இதெல்லாம் ஹிட் பாட்டுன்ற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் ஒரு கல்லூரி ஹாஸ்டல்ல காமிக்கும் போது பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் போட்டோ இருக்கும், ரஜினி ரசிகன்ற ஒரு பதிவு பண்ற மாதிரி. இதெல்லாம் நிறைய கவனிச்சிருக்காங்க, ரொம்ப நோட் பண்ணிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லாம் ஒத்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் வருத்தமா இருக்கு சொல்றதுக்கு, கதையில அவ்வளவு பெரிய அந்த ஸ்டஃப் கொடுக்கல. உண்மையிலே கொஞ்சம் மைனஸ் தான், வருத்தமா இருக்கு. பெயர்லயே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தமிழ் தமிழ் சொல்லிட்டு பேர் தமிழ்ல வைக்காது. இதுக்கு ரெபல் தான் கரெக்ட்னு இவங்க நினைச்சிருக்கலாம். யோசிச்சு வச்சிருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு ஒரு தோணுது. ஒரு போராளி, காப்பாளன், கலகம் சேரவன், நல்லதை பண்றவன் இப்படிதான் வரும். அதுக்கு உண்டான பேருக்கு கரெக்டா அந்த அளவுக்கு சரியான விஷயங்கள் சொல்லலன்றது ஒரு ரசிகனா கருத்து. தியேட்டர்லயே அப்படிதான் ஒரு ரிசல்ட் வந்தது. முக்கியமா சொன்ன விஷயத்தை திருப்பி திருப்பி அதே சொல்றாங்க, அதுதான் கஷ்டமா இருக்கு. இதுதான் விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதே டைலாக் தான், நம்மள மிதிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அடக்கி வைக்கிறாங்க, இதேதான் வந்து ரிப்பீட் டைலாக் தான். ரிப்பீட் ஆடியன்ஸ் கம்மி தான். ஏன்னா இதுக்கப்புறம் சொல்லுவாங்க பாருங்க. அது அப்புறம் முக்கியமான விஷயம்,
ஒரு திடீர்னு ஒரு ஆக்ஷன் சீன்ல இவரு ஆக்சுவலா வறுமையில இருக்காரு, நல்லா தெரியும். ரூ. 1 2 அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திடீர்னு ஒரு பெரிய ஜீப்ல வந்து இறங்குவாரு. அது ரொம்ப எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஏன் ஹீரோயிசம் காட்டுற மாதிரி திடீர்னு ஒரு ஜீப்ல வந்து இந்த மாதிரி வண்டியில வந்து இறங்குறாரு இவரு அப்படின்றா. அதுக்கப்புறம் ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா அந்த சீன் ஆக்ஷனும் அப்படி கட் ஆயிடுது. வழக்கம் போல பதிலுக்கு பதில் இவங்க வெட்டு குத்து பண்ணணும். இதுல சீனியர் ஸ்டூடெண்டா வர்றோம் வில்லன் வந்து அவ்வளவு அமகலம் பண்ணுவான். நடிப்பு நல்லா இருக்கு. உண்மையிலே இதெல்லாம் பாராட்டலாம். நல்லா பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு உண்டான அந்த இது கரெக்டான தீனி இல்லையே. அந்த ஒரு விஷயம் சாப்பிடுற விஷயம் நல்லா நான் சொல்லுவாங்க இல்லையா. அந்த விஷயம் அங்க உடனே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அது. அந்த மாதிரி அது வருத்தம் இருந்தது. அப்புறம் இவர் ரிவெஞ்ச் எடுக்க போகும்போது கூட பசங்களை சேர்த்து ஒரு புரட்சிகரமா டைலாக் எல்லாம் சொல்லி பொங்கி எழுதுது. அதெல்லாம் ஓகே, ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கலாம். ஆனா எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு திருப்தி பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை கொஞ்சம் போட்டு விட்டுட்டான்னு ஒரு கருத்து. கேமரா மிகச்சிறந்த பணி. ஒளிப்பதிவு அவருடைய ஹார்ட் ஒர்க் நிறைய கொடுத்துருக்காரு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஏன்னா ஹாஸ்டல் செட்டப் எல்லாம் பழைய காலத்துலாம் கொடுக்கணும், ப்ராப்பர்ட்டி எல்லாம் கரெக்டா வைக்கணும். அதுக்கெல்லாம் கரெக்டா கவனிச்சுக்கணும். முக்கியமா போன், தொலைபேசி, அந்த காலத்து தொலைபேசி பயன்படுத்தி வந்து இதெல்லாம் கண்டிப்பா பாராட்ட வேண்டியது. சுப்பிரமணிய சிவா டைரக்டர், அவர் சிறப்பா அப்பா கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு. தங்களுடைய பங்கை எல்லாரும் ஒழுங்கா கொடுத்துருக்காங்க. எல்லாம் கொடுத்தும் கதையில சின்ன ஒரு விஷயத்தால கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அப்புறம் அதிரா, அவங்க முக்கியமான கதாபாத்திரம், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்படி போற விஷயம் அந்த தேயிலை தோட்டத்தை அழகா காமிச்சாங்க. அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. அது உண்மையிலேயே பாராட்டப்படும் விஷயம். அதுக்கப்புறம் செட்டு மாதிரி காலேஜ் செட்டு அங்க வந்து முக்கியமா அவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, 2 குரூப் படத்துல அந்த கல்லூரி காலேஜ்ல சொன்னேன் இல்லையா, அந்த 2 குரூப்ல என்னன்னா கேஎஸ்கி 1, SFY 1. இதுல இவங்க தமிழ் ஒரு விஷயம் பேரை வச்சு டி அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சு இவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஆரம்பிச்சு ஓட்டு வாங்குறது. மாணவர்கள் மத்தியில நம்ம நல்ல விஷயம் சொல்லணும், ஒரு விஷயம் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். முக்கியமா தங்களுக்கு நடந்த கொடுமைகளை காமிக்கிற சீன் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எல்லாத்தையும் அவங்க பேனர், அப்பயே பேனர்லாம் வைக்க கூடாது, இதெல்லாம் இங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் எங்கடா ஒரு அமகலம் நடக்கும். அப்ப ஹீரோ எடுக்கிற முடிவு சூப்பரா இருக்கும். அந்த ஒரு இப்படி நம்ம பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம ஒரு சைக்கிள்ல அந்த அவங்க பண்ண அமக்கலத்தெல்லாம் கரெக்டா போய் அதை பதிவு பண்ற மாதிரி அங்க ரிவியூவல் ஷாட் மாதிரி வரும். அவங்க செஞ்ச கொடுமைகள் எல்லாமே வரும். அது உண்மையிலேயே பாராட்டலாம். ஆனா கடைசியில எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு காமிக்கல. ஒரு சிம்பாலிக்கா அவர் எந்த கொடி அங்க இருக்கு வில்லன் குரூப் தடுக்க போய் அது மேல காலேஜுக்கு மேல போய் அந்த கொடியை ஒரு ஹீரோ வச்சிருவாரு. அப்படியே முடிச்சிருவாங்க. இதுல அரசியல் சேர்ந்து எப்படி சரி பண்ணுது அதை நல்லா காமிச்சிருக்காங்க. 2 குரூப்பா இருக்கும். இவனு நம்ம பசங்களை ஒழிக்கிறதுக்காக ஒண்ணு சேர்ந்து அவங்க அட்டாக் பண்ற மாதிரி அது நல்லா இருக்கும். அதெல்லாம் ஓகே, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஏற்கனவே நிறைய படத்தை பார்த்துட்டோம். இந்த படத்துல இவங்க என்ன புதுசு சொன்னாங்க அப்படிதான் நம்ம எதிர்பார்ப்போம். சில இடங்கள்ல இசை பின்னணி பிரமாதம், சில இடங்கள்ல கொஞ்சம் பழைய விஷயம் மியூசிக் இசை வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதை கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம்னு தோணுது. இப்படி எல்லாரும் சேர்ந்து கொடுத்த படம் தான் ரிபல்.